நம்ம 7 அதில் வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி வைப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களுக்கு உண்டான இன்டெலிஜென்ட் ஸ்டடி புக் தான் வந்து ஆக்சுவலி வாங்கி தான் வாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்சல் வாங்க, அதை பிரித்து எப்படி இருக்கு பார்த்துருவாங்க. சும்மா ஏதோ டேப்பு தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலி, ஆனால் பார்சல் ரொம்ப மோசமாக தான் வந்திருக்கு. பிரித்து பார்த்துருவோம். பிரித்தோம் அப்படின்னாக்கா உள்ள பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து இந்த புக்கு தான் இருக்கு. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே எந்த ஒரு யூசர் மேனுவல் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. இந்த புக்கு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஓரமாக வச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கு. நல்ல லேப்டாப். இது வந்து கைப்பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க நம்ம கை உள்ள போக மாட்டேங்குது, ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க கை வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து 3 பேட்டரி வந்து போடணும் ஆக்சுவலி. இது வந்து ரீசார்ஜபிள் கிடையாது ஆக்சுவலி. வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 3 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். வாங்க இதையுமே நம்ம வந்து இந்த 3 பேட்டரியுமே போட்டுருவோம். 3 பேட்டரியை போட்டு நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி 3 பேட்டரியை போட்ட உடனே லைட்டாக அந்த மாதிரி சவுண்ட் வருது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் க்ளோஸ் ஆகித்தல இடிக்குது, அந்த பேட்டரி இடிக்குது லைட்டா. இப்போ வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பாத்துருவாங்க. இந்த புக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்றேன். இது வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னு பாருங்க. ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த புக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் காமிக்குது பாத்தீங்களா. இதுல இந்த ப்ரெஸ் சிம்பிள் காமிக்குது. இதையுமே ப்ரெஸ் பண்ணா அந்த மாதிரி சவுண்ட் வருது. இப்போ நான் வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். அது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ ஹச்சை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல எம் மவுஸ்ன்னு இருக்கு, அதையுமே சொல்லுது. வந்து வால்யூம் வந்து நம்ம வந்து அதிகமா வச்சுக்கலாம், அப்புறம் வந்து கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வால்யூம் ரீடா அதிகமாக தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ரீடிங் இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணா அதுவே வந்து சொல்லுது ஏபிசிடி எல்லாமே. சூப்பரா சொல்லிருச்சு ஏபிசிடி. இப்போ வந்து கொஸ்டின் சிம்பிள் இருக்கா, இது நம்ம இப்போ வேர் இஸ் த அந்த லெட்டரை வந்து கரெக்டா நம்ம கண்டுபிடிக்க சொல்லுது. கரெக்டா சொல்ல இப்போ வந்து வச்சு வந்து கேக்குது. வச்சு நம்ம கரெக்டா வந்து ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து ஒர்க் ஆகுது. வந்து நம்ம வந்து அடுத்த பேஜ் வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். அடுத்த பேஜ் திருப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்குமே அந்த மாதிரி நம்ம இந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பேஜுக்கு வந்துருவோம். இப்போ வந்து என்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொன்றையுமே சொல்லுது ஆக்சுவலி. இப்போ ரீடுன்னு கொடுப்போம், அது எல்லாமே சொல்லுது. இப்போ வந்து வேற பேஜ் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 1 2 3 இருக்கு. 1 2 3 பேஜ் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிப்போம். இப்போ வந்து 1 2 3 பேஜ் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 10 ப்ரெஸ் பண்றேன், எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. 10ன்னு சொல்லிருச்சு. இப்போ 0 ப்ரெஸ் பண்ணலாம், 0ன்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல ரீட் அப்படின்னு கொடுத்தா அதுவே வந்து 0ல இருந்து கரெக்டா பேஜ்ல என்னென்ன இருக்கிறது சொல்லுது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், நான் எடிட்டிங்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் நம்ம கொடுத்து பார்ப்போம். நம்பர் 10 எங்கன்னு கேக்குது. 4 எங்கன்னு கேக்குது. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிடலாம். நம்பர் 7 அதில் வச்சு லைட்டா நம்ம ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பேஜ் இருக்கு. இந்த பேஜை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராபெரி இருக்கு, அதை நான் இப்போ ப்ரெஸ் பண்றேன். ஸ்ட்ராபெரின்னு சொல்லுது. இந்த இடத்துல ஆப்பிள் இருக்கு, அதை நான் ப்ரெஸ் பண்றேன். ஆப்பிள்னு சொல்லுது. பனானா இருக்கு, அதை ப்ரெஸ் பண்றேன். பனானான்னு சொல்லுது பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையுமே சொல்லுது. வாட்டர் மெலன் ப்ரெஸ் பண்றேன், வாட்டர் மெலனுமே சொல்லுது ஆக்சுவலி. மேங்கோ எங்கோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதை நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் சூஸ் த கரெக்ட் நம்பர் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம லைன் பண்ணி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 8 இருக்கா, இந்த 8 பீஸ் இருக்கா, கரெக்டாக இது நேரம் கோடு போடணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து எரேசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 6ன்னு இருக்கா, இந்த இடத்துல ஆப்பிள் இருக்கு. இப்போ அந்த ஆப்பிள் வந்து 1 தானே இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஆப்பிள் நேராக கரெக்டாக இதுக்கு நேராக 1 அப்படின்னு கோடு போடணும். சப்போஸ் நம்ம தப்பா போட்டோம் அப்படின்னா இந்த எரேசர் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கவும் முடியுது. அதுவுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உண்மையாலுமே வந்து வேற லெவலில் இருக்குது. சின்ன பசங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.